விசுவாசத்தினால் நம்மை இரட்சிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த தியான பகுதியிலே தொடர்ந்து நாம் வேத வசனத்தின் மூலமாய் பலப்பட்டு கொண்டே வருகிறோம். இந்த நாளிலே மத்தேயு 9ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசித்து நாம் தியானிப்போம். மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, சிறு பிள்ளையே, வாலிபர்களே, முதியவர்களே, திடன்கொள் என்று சொல்லுகிறார். திடன்கொள். எப்பொழுது நாம் திடனாய் இருக்க வேண்டும்? மிகவும் பதட்டப்படுகிற போது, பயப்படுகிற போது, கலங்குகிற போது, திகைக்கிற போது, சோர்வுல போது, என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று தெரியாத நிலைமையில நாம் சரியான ஒரு முடிவை எடுப்பதற்காக திடன் கொள்ள வேண்டும். நம்மை நாமே தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பல நேரங்களில் நாம் தைரியத்தை இழக்கிற மக்களாய் இருக்கிறோம். தைரியத்தை வாழ்க்கையில இழந்து போய் விடுவோமே, ஆனால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது. எனவே திடன் கொண்டு, யோசுவா பார்த்து சொல்றார்ல கர்த்தர், திடன் கொண்டு தைரியமா இரு. கிதியோனை பார்த்து சொல்றார், திடன் கொள் என்றார். பல தேவ மனிதர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடன் கொள். தாவீது சிக்லாக்கில் இருக்கும்போது சொல்லுகிறார், அவன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்டான். இங்கேயும் கூட பார்க்கும்போது இந்த சகோதரியை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நம்முடைய விசுவாசம் நிச்சயம் நம்மை ரட்சிக்கும். அந்த விசுவாசத்தோடு இருப்போம். தேவன் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே, தொடர்ந்து எங்களுக்கு விசுவாசத்தை குறித்து நீர் பேசிக்கொண்டே வருகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த தியானத்தில் இணைந்து உங்களுடைய வார்த்தைகளை, வேதமாகிய வெளிச்சத்தை ஆண்டவர், அந்த வெளிச்சத்தில் ஆண்டவர் நடப்பதற்கு எங்களுக்கு நீர் காண்பித்து கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட நல்ல பாதைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் என் தகப்பன் நீர் உண்டு பண்ண வேண்டும் என்று செபிக்கிறேன். முற்றிலும் பயம் மாறட்டும், முற்றிலும் ஆண்டவரே கவலைகள் மாறட்டும் என்று செபிக்கிறேன். தேவ பிரசன்னம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.